ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு ஜென்ரலான மோட்டிவேஷ்னலான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் ரொம்ப திட்டுறாங்க. இதுதான் அந்த டாப்பிக்கு. ஸோ நிறையா பேர், ஏகப்பட்ட பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, எங்கள் மாமியார் திட்டுறாங்க, எங்கள் மாமியார் திட்டுவாங்களோன்னு பயமாக இருக்குது, நான் பீரியட் ஆனதே எங்கள் மாமியாருக்கு தெரியாது, சொல்லவே பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட பேர் வாய்ஸ் மெசேஜ், வாட்ஸ்அப்பில் மெசேஜின்னு பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ இது. உங்கள் மாமியார் கூட சேர்ந்து பார்த்தா இன்னும் பெஸ்ட்டு. பட் கண்டிப்பாக நம்ம மாமியாரோட சேர்ந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா என்னான்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்டுக்காவது அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மாமியாரும் ஒரு லேடி தான், அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி மாதம் மாதம் பீரியட்ஸ் வருதோ அதே மாதிரி அவங்களுக்கும் மந்த்லி பீரியட்ஸ் வரும். அவங்களும் ப்ரெக்னென்ட் ஆகி தான் உங்கள் ஹஸ்பண்டை பெற்றெடுத்திருப்பாங்க. ஸோ அதே போல் உங்களுக்கும் ப்ரெக்னென்சி ஆகி நீங்களும் ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ கட்டாயம் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அதுக்கான டைம் தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு குழந்தை இருக்கும், அதுக்கான டைம் தான் டிலே ஆகுது. எனக்கு குழந்தை இல்லை, ஏன் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆகுது, எனக்கு ஏன் கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, ஸோ எங்கள் மாமியார்ட்ட எனக்கு சொல்லவே பயமாக இருக்கே. ஸோ இது எல்லாமே இது நேச்சர். ஸோ முன்னாடி நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு வேறு, இப்போது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வேறு. ஃபஸ்ட்டு அதுதான் ரீசன். ரெண்டாவது, எல்லாரும் உடம்பும் ஒரு மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு கலர்லையா இருக்கோம், ஒரு முக பாவனையிலையா இருக்கோம். அதே போல தான் உள்ள பாடி செல்ஸும் எல்லாருக்கும் இருக்கிற பார்ட்ஸ் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு விதமான மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு வித மாதிரி இருக்கும்னா, சில பேருக்கு கர்ப்பப்பை கிளியராக இருக்கும், சில பேருக்கு நீர்க்கட்டிகள் இருக்கும், நீர்க்குமிழ்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு கர்ப்பப்பையிலே கட்டி தனியாக சின்னதாக இருக்கும், எம்ப்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உடம்புலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது வழக்கம்தான். ஸோ நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பயம்? ஆமாம், நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன், இந்த மந்த் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, நெக்ஸ்ட் மந்த்து நாங்கள் முயற்சி பண்ணுறோம், கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும் நம்புகிறோம், எங்களோட முழு முயற்சியை நாங்கள் ப்ரெக்னென்சிக்காக போடுறோம். ஸோ கிளிக் ஆகலைன்றப்ப நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேளுங்க. ஸோ கேட்குறதால தப்பே கிடையாது. ஸோ கேள்வியாக கேட்காம அவங்களுக்கு தகுந்த மாதிரி சஜஷன் மாதிரி பொறுமையாக நீங்கள் சொல்லலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். எப்படின்னா, இப்போது அத்தைன்னு கூப்பிடுவீங்களா, அம்மான்னு கூப்பிடுவீங்களா, அது உங்கள் விஷ். ஸோ அத்தை, இந்த மாதிரி இந்த மாதமும் பீரியட்ஸ் வந்துருச்சு, ஐயோ இந்த மாதம் பீரியட்ஸ் வந்துருச்சா, இந்த மாதம் தலை குடிச்சிட்டியா, ரொம்ப சந்தோஷம், போ ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாயே திறக்காதீங்க, அவங்க பேசுகிறது பேசி முடிக்கணும். முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்ச முயற்சியை நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம், இந்த மாதம் பீரியட்ஸ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக நான் குட் நியூஸ் சொல்லுவேன் அப்படின்ட்டு வந்துருங்க அந்த இடத்த விட்டு. அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்ட்ரெஸ் உங்கள் வயிற்றில் வளர்கிற பேபியை தான் பாதிக்கும். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீர்க்கட்டி வந்துடும். ஸோ நீர்க்கட்டி குறையிறதுக்கு ஃபஸ்ட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது நல்ல தூக்கம், நிம்மதியான தூக்கம். ஸோ தூங்கி நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறப்பையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். இதை நீங்கள் காதில் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால் பேபி ஃபார்ம் ஆகாமல் தடுக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹஸ்பண்ட்டையும் போய் எடுத்துகிட்டு போய் சொல்லாதீங்க. ஸோ சொல்கிற வேண்டிய விஷயத்த கண்டிப்பாக சொல்லணும், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் நடக்கிற இது விஷயந்தான். ஸோ ஒவ்வொரு மாதமும் அவர்கிட்ட போய் ஏன் உங்கள் அம்மா அப்படி பேசுகிறாங்க, உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவரும் கவலைப்படுவார். ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் உங்கள் மேலே கோபமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம அவங்கள பற்றி குறைகள் சொல்ல எப்பயுமே எங்கள் அம்மாவை நம்ம அவள் தப்பாக தான் பேசுகிறா அப்படின்னு உங்கள் மேலே அது ஒரு தவறுதலான புரிதலாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்குள்ளே உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கெடும். ஸோ உங்களுக்குள்ளே உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா எங்கேருந்து அங்கே லவ் இருக்க போது, ரொமான்ஸ் இருக்க போகுது. ஸோ லவ் அண்ட் ரொமான்ஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பேபி தள்ளி போகும். ஸோ இது எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சுற்றி நீங்கள் தான் காரணம். அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம், என்ன வேணாலும் பேசுகிறீங்களா, பேசுங்க, அமைதியாக இருந்துட்டு வந்துடுங்க, இல்லைனா எடுத்து புரிய வைங்க. இல்லை எங்கள் மாமியாரெலாம் காதலே வாங்காதுக்கா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நான் சொன்னால் அவ்வளோதான் அப்படின்ற பட்சத்தில் அமைதியாக வந்துடுங்க, சிம்பிளாக வந்துடுங்க.
வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட்டே எடுத்துகிட்டு போகாதீங்க. அது மாதம் மாதம் அப்படி தான் கத்திகிட்ருக்கும். அவ்வளோதான். நம்மளோட முயற்சி என்ன, முழு நோக்கம் வந்து நம்ம ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். எப்படியாவது இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நம்ம வின் பண்ணணும் லைஃப்பில். ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேசுகிற வாய் எல்லாம் முடிக்கும். என்னென்ன வாய் எப்படி எப்படிலாம் பேசுனுச்சோ அப்படியே அந்த நாக்கு மாற்றி பேசும். நாக்கில் நரம்புலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த நாக்கு அப்படியே மாற்றி பேசும். என்ன தெரியுமா பேசும், எனக்கு தெரியும் உனக்கு குழந்தை பிறக்கும்ன்ட்டு, அவங்க தான் புரிஞ்சிக்கல அப்படின்னு அப்படியே மாற்றி பேசிடுவாங்க. ஸோ அப்படி மாற்றி பேசுகிறப்போ வந்து இவங்களாம் நம்மள்ட்ட அப்படி பிஹேவ் பண்ணாங்க, நம்மளே ஒரு 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 நேரம் யோசிப்போம். ஸோ அதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் எப்போயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ண பாசிட்டிவாக நடக்கும். என்கிட்ட பேசுகிறவங்க எல்லார்ட்டையுமே நான் பாசிட்டிவ் வைப்ஸை தான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய அதோட டிப்ஸையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பாசிட்டிவ் வைப்பை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்களும் பாசிட்டிவாக இருங்க. சீக்கிரம் பேபியை வாங்குங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நல்லா தூங்கி எழுந்திரிங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, உங்கள் ஹஸ்பண்டோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க, ஒரு ஹெல்த்தி இன்டர்கோர்ஸாக இருங்க. ஏனோ தானோன்னு கடமைக்கு எடுக்காதீங்க, பேபிக்காக இருக்காதீங்க, பிடிச்சி இருங்க. நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், பேசிக் விஷயங்களை மாற்றிக்கிட்டாலே உங்களுக்கே பேபி கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த பார்த்து ஒருத்தராவது மாறி ஒருத்தராவது பேபி ஃபார்ம் ஆகுனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். இதே வீடியோவில் வந்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.